வணக்கம் மக்களே! இங்கே நம்ம வீட்ல வச்சிருக்கிற கொலுவ நல்லா பாருங்க. இந்த நவராத்திரின்ற ஃபெஸ்டிவல எதுக்கு நம்ம 9 நாள் சூப்பரா கொலுலாம் வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துர்கா தேவி அம்மன் மகிஷாசுரன் அப்படின்ற அசுரன வந்து போர் செஞ்சு வென்றதுக்கான காரணத்தில தான் இந்த நவராத்திரின்ற ஃபெஸ்டிவல் வந்தது. அதையும் தாண்டி சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு நம்ம பெரியவங்க சொல்ற மாதிரி, பார்வதி அம்மன், லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி இப்படி பெண் கடவுள்கள நம்ம அருமையா வந்து போற்றி, வழிபட்டு, பாட்டு பாடி இந்த 9 நாட்களும் கொண்டாடுறோம். இதுடைய முடிவா நம்ம ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அப்படின்ற மாரியான பண்டிகைகள்லாம் வச்சு, எல்லாரையும் டெய்லி கூப்பிட்டு பெண்களுக்கு வெத்தல பாக்கு வச்சு குடுத்து, பாட்டு பாட வச்சு, அருமையான ஒரு ஃபெஸ்டிவலா நம்ம இத வருஷா வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். "ஏய் தம்பி சும்மானு பூமர் டாக்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காதடா" அப்படின்னு சொல்ற சில பேரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு சின்ன கேள்வி. வருஷா வருஷம் தீபாவளிய ஏன் நம்ம ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோம்? நரகாசுரன கொன்னதுக்காகவா? கிடையாதுல்ல. நம்ம சுத்தி இருக்கிற நட்பு, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் குடுத்து ஜாலியா வீட்டோட வெடி வெடிச்சு கொண்டாடுறோம்ல. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில சொந்தக்காரங்களுக்கும், நட்புக்கும் நம்ம ரொம்ப பெருசா முக்கியத்துவம் குடுக்கிறதே கிடையாது. வருஷத்தில இந்த மாரி ஒரு சில நாட்கள் நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய நட்போடைய ஜாலியா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு, இந்த மாதிரி ஒரு பண்டிகையோட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்றப்போ, அந்த சுகமே தனிங்க. ஸோ கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி நவராத்திரி மாரியான பண்டிகையோ, தீபாவளி மாரியான பண்டிகையோ எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. Thank you so much.